அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோட்டோவில் இருக்காங்களே, இவங்களுடைய பேர் வந்து தனலட்சுமி. 25 வயசு ஆகுது. இவங்க தற்போது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மாதா கோவில் பகுதியில் உள்ள கோவில்மேடு பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இவங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்த முரளிதரன் என்பவரை திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகளும் பிறந்துச்சு. ஆனால் அதன் பிறகு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக முரளிதரன் தன்னுடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகளையும் பிரிஞ்சு போயிட்டார். அதன் பிறகு 2 குழந்தைகளை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்ட தனலட்சுமி தன்னுடைய 2 குழந்தைகளையும் கொண்டு போய் தான் பெற்றோர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதிக்கு வந்துட்டாங்க. அங்கிருந்து அவங்க வேலைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அதே பகுதியை சேர்ந்த தர்மராஜ் என்பவரோட தனலட்சுமிக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. கணவனை பிரிந்து வாழக்கூடிய தனலட்சுமி நமக்கும் ஒரு வாழ்க்கை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு தர்மராஜோட குடுத்தம் நடத்தினாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. ஆனால் அதன் பிறகு தனலட்சுமிக்கு தன்னுடைய 2வது கணவனான தர்மராஜுடனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி பிரச்சனை வந்ததால் தர்மராஜ் தனலட்சுமியையும் குழந்தையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டார். அதன் பிறகு 3 குழந்தைகளுக்கு தாயான தனலட்சுமி அவங்க கோவில்மேடு பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தாங்க. இப்படி 2 திருமணம் செஞ்சு 3 குழந்தைகளை பெற்று தம்முடைய வாழ்க்கை இப்படி பாழாக போச்சு அப்படின்னு சொல்லி கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. சரி, கோயிலுக்கு போயாத நிம்மதி தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமி தினமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த கோயிலில் இருந்த பூசாரி தான் மாரிமுத்து. அவங்க இந்த பெண்ணு தினமும் கோயிலுக்கு வந்துட்டு போனதால் ஏதோ இந்த பொண்ணுக்கு ரொம்ப மன கஷ்டம் போல், ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்து தனலட்சுமி கிட்ட, ஏன்மா டெய்லி கோயிலுக்கு வரீங்களாமா, அப்படி உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அக்கறையோட கேட்டிருக்காங்க. அப்போ தான் தனலட்சுமி தனக்கு நடந்த சோக கதை எல்லாமே சொல்லியிருக்காங்க. தனக்கு 2 முறை திருமணமாகியும் 3 குழந்தைகளும் பிறந்து என்னுடைய 2 கணவன் மனைவிமார்களே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் என்னுடைய வாழ்க்கையை நான் வெறுத்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டு தான் நான் தினமும் சாமி கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமி தன்னுடைய கஷ்டத்தை சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே பூசாரியான மாரிமுத்து தனலட்சுமிக்கு ஆறுதலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே இவங்க 2 பேரும் அடிக்கடி கோயிலில் சந்தித்து பேச இவங்களுக்குள்ள ஒரு தவறான ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு மாரிமுத்து கோயில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு சின்னதாக ஒரு பூஜை வண்டி இருக்குது, அதை போய் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா தனலட்சுமியோட வீட்டுக்கு வரதை வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் தனலட்சுமியோடைய வீட்டுக்கு அவளோட உல்லாசமாக இருந்துட்டு நைட்டு ஒரு 8-9 மணிக்கெல்லாம் மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு போயிறதையே ரெகுலராக வச்சுருந்துருக்காங்க. இப்படி தனலட்சுமி தன்னுடைய உடல் தேவைக்காக பூசாரியோட கள்ள தொடர்பு வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் தனலட்சுமி வேலைக்கு காலையிலலாம் வேலைக்கு போடுவாங்கள்ல, அப்படி வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு உதயகுமார் அப்படிங்கிற நபரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு இந்த பழக்கமும் என்னாச்சுன்னா இவங்களுக்குள்ள தகாத உறவாக மாறியிருக்கு. பூசாரியான மாரிமுத்து தினமும் கோயில் வேலையை முடிச்சுட்டு அவருடைய வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது பூஜை இருக்குது அது இருக்குன்னு ஏதாவது தன்னுடைய மனைவி கிட்ட போய் சொல்லிவிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கூடிய தனலட்சுமியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு 8-9 மணி வரைக்கும் தனலட்சுமியோட சந்தோஷமாக இருந்துட்டு அவர் வீட்டுக்கு போயிறாரு. அவர் போன அதுக்கப்புறமா தனலட்சுமி உதயகுமார் தன்னுடைய புதிய காதலனை உதயகுமாரை வீட்டுக்கு அழைத்து நைட்டு 10 மணிக்கு மேலே அவனோட உல்லாசமாக இருக்கிறத வச்சு வழக்கமாக்கிக்கிட்டாங்க. இப்படி தனலட்சுமி தன்னுடைய தேவைக்காக 2 பேரோட தகாத உறவை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் மாரிமுத்துவுக்கு தனலட்சுமி உதயகுமாரோட தகாத உறவோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. உதயகுமாருக்கு தனலட்சுமி மாரிமுத்து அப்படிங்கிற பூசாரியோட தகாத உறவோடு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. 2 பேருக்குமே தன்னுடைய கள்ளக்காதல் விவகாரம் தெரியாத அளவுக்கு தனலட்சுமி ரொம்ப சீக்கிரட்டாக இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்படியே நாட்கள் சென்றுக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் வழக்கம் போல் மாரிமுத்து தான் மனைவி கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பூஜை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காரு. வந்தவர் அன்றைக்கி தனலட்சுமியோட கொஞ்சம் எப்போவுமே நம்ம சீக்கிரமாகவே 8-9 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவான். இன்றைக்கி தனலட்சுமியோட ரொம்ப நேரம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அதே போலவே தனலட்சுமியோடைய அவர் தனிமையிலையும் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தனலட்சுமி மணியை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. மணி நெருங்கிட்டே 10 மணிக்கிட்ட நெருங்கிட்டே இருக்குது. என்னடா இவர் இன்னும் போகாமல் இருக்கிறாரே வழக்கமாக போயிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமி பூசாரியான மாரிமுத்துகிட்ட கேட்குறாங்க. மணி 10 போதே நீங்கள் இன்னும் கிளம்பலையா, உங்கள் வீட்டில் உங்களை தேட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது மாரிமுத்து, இல்லை இன்றைக்கி ஒரு பெரிய பூஜை இருக்குது, வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதனால் எப்போவுமே உங்கள்கிட்ட நான் சந்தோஷமாக இருந்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பல முறை சந்தோஷமாக இருக்கணும்னு வந்திருக்கேன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதை கேட்டதுமே தனலட்சுமி ஷாக் ஆகிருக்காங்க. ஆகா, மணி 10 மணி ஆயிடுச்சே, இப்போ உதயகுமாரோட வீட்டுக்கு வந்துடுவானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்த நேரம் பார்த்து கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்டிருக்கு. என்னடா கதவு தட்ட சத்தம் கேட்குற, இந்நேரத்தில் யார் வந்து கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்து போய் கதவு திறந்திருக்காரு. கதவு திறந்ததுமே அப்போ தான் 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மாரிமுத்து வந்து கதவு திறக்கிறதுமே உதயகுமார் வந்து ஷாக் ஆகிருக்காரு. இவன் என்ன தனலட்சுமி வீட்டுக்குள்ளேருந்து வந்து கதவு திறக்கிறான் அப்படின்ட்டு. மாரிமுத்துக்கு வந்து என்னடா 10 மணிக்கு மேலே இவன் வந்து ஏன் கதவு தட்டுறான் அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஷாக் ஆகிருக்காரு. அப்போ தான் வந்து தனலட்சுமி மாரிமுத்தோடையும் உதயகுமாரோடையும் வந்து தகாதோரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே 2 பேருக்குமே தெரிய வந்திருக்கு. இதனால் கோபமான மாரிமுத்து, நீ துரோகம் பண்ணிட்ட, எனக்கு தெரியாமலே நீ இன்னொருத்தனோட நீ தகாதோரை வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமியோட சண்டை போட்டிருக்காரு. ஒரு கட்டத்தில் மாரிமுத்து கோபமாகி தனலட்சுமியை வந்து அடிச்சிடறாரு. இதை பார்த்த உதயகுமாருக்கு மாரிமுத்து மேலே கோபம். எப்படி தான் என் காதலி மேலே நீ கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் மாரிமுத்தோட சண்டை போடுறாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தனலட்சுமி, இவங்க 2 பேருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து தனலட்சுமி குடியிருக்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து ஒரு 3 வீடு இருக்கும். அந்த நேரம் பார்த்து ஒரு 2 வீடுமே வீட்டில் உள்ள ஆட்கள் எல்லாருமே வந்து வெளியே போயிருக்காங்க, வீடு போட்டி இருந்திருக்கு. அதனால் இவங்க 2 பேரும் போகிற சண்டை வந்து பக்கத்தில் இருந்த 2 வீட்டுக்கும் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து தனலட்சுமிக்காக 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அப்போது உதயகுமார் என்ன பண்ணுறான்னா மாரிமுத்துடைய தலையை பிடிச்சி சோத்தில் ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு. இதில் ரத்தம் வெளியேறி கொஞ்ச நேரத்திலேயே மாரிமுத்து சுருண்டு கீழே விழுந்துறாரு. அதுக்கப்புறம் அப்படியே துடிச்சு பரிதாபமாக இறந்தும் போயிறாரு. இதை பார்த்த உதயகுமாரும் தனலட்சுமியும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ, இப்படி அடித்து கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே உட்காந்து யோசனை பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து உதயகுமார் சொல்கிறான், படிக்கட்டு வழியாக அவர் நடந்து போகும்போது தவறி கீழே விழுந்து இறந்துட்டதா நம்ம வந்து செட்டப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யோசித்து பார்க்குறான் தனலட்சுமி, நமக்கு வேறு வழி இல்லை, இப்படி தான் சமாளித்து ஆகணும், வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமியும் உதயகுமாரும் சேர்ந்து மாரிமுத்துடைய உடம்பை அப்படியே தூக்கிட்டு போய் அருகில் இருந்த படிக்கட்டு வழியாக அவர் கீழே விழுந்தது போல் செட்டப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. விடிகிற வரைக்கும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து மாரிமுத்துக்கு ஏற்கனவே மனைவி மற்றும் குழந்தைகளும் இருக்காங்க. அவருக்கு ஒரு பொண்ணும் ஒரு மகனும் இருக்காங்க. ஏன்னா இது பூஜைக்கு போன தன்னுடைய கணவன் இன்னும் காணலே அப்படின்னு சொல்லி மாரிமுத்துடைய மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள்னு எல்லாருமே பல இடங்களில் தேடி பார்க்குறாங்க. எங்கு தேடியும் கிடைக்கல. இவங்க 2 பேரும் சேர்ந்து மாரிமுத்துடைய செல்ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் செஞ்சு வச்சுறாங்க. செல்ஃபோனுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கவும் செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் வந்ததால் மாரிமுத்துடைய மனைவியை வந்து பதறி போகிறாங்க. உடனடியாக தாமதிக்காமல் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துறாங்க. போலீஸாரும் வந்து அவரை தேடக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு வராங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சதுமே வந்து இவங்க 2 பேருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம கோயிலுக்கு போயிடலாம், கோயிலுக்கு போய்ட்டு நம்ம அங்கே இருந்த மாதிரி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே தனலட்சுமியும் உதயகுமாரும் வந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கும் போயிடுறாங்க. அதன் பிறகு நம்ம எப்படி மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கோயிலில் இருந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு புறம் விடிஞ்சதுமே அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் வந்ததுமே ஒருத்தர் வந்து படிக்கட்டில் யாரோ கிடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்க்க அங்கே மாரிமுத்து ரத்த வெள்ளத்தில் இருந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியாகி உடனடியாக போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. போலீஸாரும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து இறந்து போன நபரை பார்க்கும்போது அது காணாமல் போன மாரிமுத்து அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு அவருடைய மனைவி, குழந்தைகளுக்கெல்லாம் இந்த தகவல் வந்து தெரிவிக்கிறாங்க. மாரிமுத்து எப்படி இங்கே வந்தார், எப்படி அவர் வந்து இறந்தார், ஒருவேளை படிக்கட்டு தவறி விழுந்து இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி தான் போலீஸார்களுக்கு முதல்ல சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த 3 வீடையும் போய் வந்து பரிசோதனை செய்யும்போது அந்த 2 வீட்டு நபர்களுமே வந்து நேற்று நாங்கள் இந்த இடத்துல இல்லை, நாங்கள் வெளியே போயிருந்தோம், இன்றைக்கி இப்போ தான் நாங்களே வீட்டுக்கே வரோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் உண்மையிலே போயிருந்தீங்களா, எங்கே இருந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்டுக்காரங்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேருமே வந்து வெளியே தான் இருந்தாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அதுக்கப்புறம் 3வது வீடு தான் தனலட்சுமி வீடு. அதனால் தனலட்சுமி மீது வந்து போலீஸாருக்கு சந்தேகம் வந்திருக்கு. செக் பண்ணலாம் பார்த்தா அந்த வீடு பூட்டி இருந்துச்சு. அப்போது போலீஸாருக்கு இந்த கொலையில் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாததான் இந்த 2 வீட்டு உரிமையாளர்களும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. தனலட்சுமிக்கு வந்து சம்மந்தம் இருக்க பேர் தான் அவள் வந்து வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டா போல அப்படின்னு சொல்லி வீட்டுடைய பூட்டை உடச்சி உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ வீடு இருந்த கோலத்தை பார்த்ததுமே இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த வீட்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு, அவங்க தான் ஏதோ பண்ணி பாடியை கொண்டு போய் வெளியே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸாருக்கு சந்தேகம் வந்ததுமே தடய நிபுணர்கள்லாம் வரவழைக்கப்பட்டு கைரேகை உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையுமே போலீஸார் சேகரிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து தனலட்சுமி பக்கத்து வீட்டில் இருந்தவங்கள்ட்ட போய்ட்டு போலீஸார் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இவர் வந்து பக்கத்து கோயில் இருக்கக்கூடிய பூசாரி தான், இவர் அடிக்கடி தனலட்சுமியை பார்க்க தான் வருவார், நாங்களும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
தனலட்சுமியும் வீடு பூட்டி கிடந்ததால் பக்கத்தில் இருந்த வீட்டில் இருந்தவங்ககிட்ட தனலட்சுமியுடைய மொபைல் நம்பரை கேட்டு வாங்கி அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நிற்கிறத போலீஸாருக்கு சிக்னல் காட்டுது. உடனடியாக போலீஸார் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நீலகிரி இருக்கக்கூடிய கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போயிட்டு அவங்க போலீஸார் ஆய்வு செய்யும்போது அங்கே ஒரு நபரோட தனலட்சுமி இருக்கிறத கண்டுபிடிச்சி 2 பேருமே காவல் நிலையம் அழைத்து போகிறாங்க. அவங்க கூட இருந்தது வேறு யாரும் அல்ல, உதயகுமார் தான். அதன் பிறகு காவல் நிலையத்தில் வைத்து தங்களுடைய பாணியில் போலீஸார் விசாரணை செய்யும்போது தனலட்சுமி அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிறாங்க. வேற போலீஸார் கையும் களமாக நம்மளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அவங்க ஒத்துக்கிறாங்க. எங்களுக்குள்ளே எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு, உதயகுமார் யார், எப்படி இவங்க 2 பேருக்குள்ள எல்லா விஷயத்தையுமே வாக்குமூலமாக கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸார் தனலட்சுமி மற்றும் உதயகுமாரை கைது செஞ்சு இப்போ சிறையில் அடைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலே அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது.